அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை இலகுவிலே அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலே அற்புதமான அருள் உரைகளை விளக்க உரை நூல்களாக வெளியிட்டவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா பெரும் பழம் என்ற ஒரு அற்புதமான நூலினை வரைந்திருக்கிறார்கள். அதிலே இதுவரை 4 அத்தியாயங்கள் அன்பர்களின் தகவலுக்காக ஒலிவடிவிலே தரப்பட்டன. இன்றைய நாளிலே 5வது சிற்றம்பலக்கணி என்னும் அற்புதமான உரை விளக்கம் அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் தயா பெரும் பழம், அத்தியாயம் 5, தலைப்பு சிற்றம்பலக்கணி. மாற்றறியாத செழும்பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே, கோற்றறியாத பெருந்தவர் உள்ள கோயிலிருந்த குணப்பெருங்குன்றே, வேற்றறியாத சிற்றம்பலக்கனியே விச்சையில் வல்லவர் மெச்சும் விருந்தே, சாற்றறியாத என் சாற்றும் கழித்தாய் தனி நடராஜயன் சர்க்குருமணியே, மாற்றறியாத செழும் பசும் பொன்னே பொன்னே. திருவருட்பா. நமது தனித்தலைமை பெரும் பதியாகிய நடராஜபதி எல்லோருக்கும் உரிய சர்க்குருமணியாக பொதுவின்கண் எழுந்தருளியுள்ளார். அந்த பொதுதான் சிற்றம்பலம் என்று கூறப்படுவது. பொது, அம்பலம், கோயில், சபை, கோட்டம் என்பனவெல்லாம் ஒருவரு பன்மொழியேயாம். இங்கு எடுத்துக்கொண்ட அம்பலம் சிற்றியல் அணுத்துவ நிலையுணர்த்தும் காரணத்தால் சிற்றம்பலம் எனக் கொண்டு ஓதப்பட்டுள்ளதாகும். இந்த சிற்றம்பலத்திலே நம் பதி விளங்குகின்றார், கனியாக விளங்குகின்றார். இவ்வம்பலமாகிய கோயில் எங்குள்ளது என்றால் பெருங்குன்றின் மீதாம். அக்குன்று குணப்பெருங்குன்றாம். குணமாவது அருள் ஞானமே. நிலையான அருள் ஞானமே குணக்குன்றாக உள்ளதால் இதன் மேலேதான் அந்த கோயில் என்ற சிற்றம்பலம் திகழ்கின்றதாம். இது கூற்றறியாதது, அதாவது அழிவற்றது, பெருந்தவத்தவர் உள்ளமாக உள்ளது. பெருந்தவம் புரியும், அதாவது தயா ஒருமையுடையார் அருள் ஞானமே ஒரு பெரிய குன்றமாகும். அதன் மீது விளங்கும் கோயில் இச்சிற்றம்பலம் அணுத்துவமாய் நுணுகியுள்ள இச்சிற்றம்பலம் கண்ணுக்கும் மனதுக்கும் புலனாவதில்லை. எவ்வளவு சக்தி வாய்ந்த பூதக் கண்ணாடியாலும் கூட இச்சிற்றம்பலத்தை காண முடியாது. அன்றியும் மனமாகிய மாயக் கண்ணாடி கொண்டும் கண்டுகொள்ள முடியாததாம். மன உணர்வு அருள் அறிவாக மாறிய பின்பு அதுகொண்டுதான் ஒன்றாகிய அருள் நாயகனை உள்ளவாறு அறிந்து கொண்டு அவரே நாம் என்ற நிலையில் திகழலாகும். மீண்டும் மனமாகிய மாயக் கண்ணாடி கொண்டும் கண்டுகொள்ள முடியாததாம். மன உணர்வு அருள் அறிவாக மாறிய பின்பு அது கொண்டுதான் ஒன்றாகிய அருள் நாயகனை உள்ளவாறு அறிந்து கொண்டு அவரே நாம் என்ற நிலையில் திகழலாம். இங்கு எடுத்துக்கொண்ட திருவருட்பாவில் ஆண்டவர் உண்மை பலப்பலவாக புனைந்து போற்றப்படுகின்றதாம். மாற்றறியாத செழும் பசும் பொன்னாக வர்ணிக்கப்படுகின்றது. முதலில் பொன்னானது களிம்பு முதலிய குற்றமற்றது, மண்ணில் புதைந்து கிடப்பினும் மாசுராதது, சுத்தமானது. இவ்வளவும் சாதாரண பொன்னுக்கே உண்டு என்று உலகம் அறியும். இந்த நல்ல பொன்னே மருந்தாகவும் கூட விளங்குவதாம். இதற்கு மேல் மிக்குயர்வும் அருட்சிறப்பும் உள்ளது கடவுட் பொன்னாக உள்ளதாம். கழல் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வெளிவதாகும். மாற்று இவ்வளவு என்று சொல்ல முடியாது. சுடர்வண்ண கொழுந்து எப்படி பொன்னொழியாய் தோற்றி விளங்குவதோ அதை போல பிரகாசி
பிரகாசிக்கின்றார் நம் பதி. பொன் வண்ணச் சுடர் சுடும், ஆனால் இந்த சுடர் வண்ணக் கொழுந்து சுடாது. அடுத்து இந்த மாற்றறியா பொற்சுடருக்கு இடையில் மாணிக்கம் வந்து ஒளிர்கின்றது. மாணிக்கம் செவ்வொளி மிக்கது. இச்செவ்வொளி மண்டலமாக நடுவிளங்க பொன்வண்ண பிரகாசம் சோபையை விரித்து திகழ்வதாம். பொன் அதிர் ஜோதி செஞ்ஞாயிறு போல் இப்பதியுண்மை விளங்க காண்கின்றனர் கூற்றறியாத பெருந்தவர். தம் உள்ள கோயிலில் பெருந்தவர் உள்ள கோயிலில் என்றும் விளங்குபவர் நம் பதி. அதாவது மறப்பு அற்ற நெஞ்சில் மன்னி நிலவும் கடவுள் ஒளி அழியாதது. ஆதலின் அங்கு யமனுக்கு வேலை இல்லையாம். சுத்த சன்மார்க்கம் ஒன்றில் மட்டும்தான் சாத்தியர்கள் அழிவது இல்லை. மற்ற சாதனா மார்க்கங்களில் கூற்றறியாத பெருந்தவர் உள்ளம்போல் என்னும்போது கூற்று அறியாதது உள்ளமாகிய ஆன்மாவே. சூளுற்ற உடலை சும்மா விடுவதில்லை அந்த அந்தகன். ஆகையால் அந்த அபக்குவ தேகம் கூற்றுவனால் அழிக்கப்படுவதாகவே அமைந்ததாம். ஆகவே இந்த கூற்றறியாத பெருந்தவர் இரவா ஆன்ம இயற்கை எய்தினவர்களேயன்றி இரவா தேகம் பெற்றவர்கள் அல்லர். ஆன்மாவை ஆண்டவர்க்கு அழியா கோயில் என்பது தெளிவு. ஆன்மாவே ஆண்டவர்க்கு அழியா கோயில் என்பது தெளிவு. இந்த ஆன்மாவே சிற்றம்பலம் ஆகும். இதில் வாழும் பதியே சிற்றம்பல கனி என்பதை தெரிந்து கொள்ளுகின்றோம் என்று. இந்த கனி ஒன்றேயொன்றுதான் என்று ஆன்மத்தளியில் அருள் உணர்வினால் கண்டுகொள்ளப்படுகின்றது. இங்கு கண்ட இவ்வொரு பழமே எங்கும் என்றும் அணுவளவாய் இருந்து பலப்பலவாகிய உருக்கொண்டுள்ளதாம். ஆதலின் புற உருவத் தோற்றங்களை நீக்கிவிட்டு அகநிலையை நோக்கும்போது எங்கும் தன்மயமாய் உள்ளது அறியப்படுகின்றதாம். ஆகையால் இக்கடவுட்கனி வேற்றறியாத சிற்றம்பலக்கனி என்று உரைக்கப்படுகின்றது. ஆகவே இத்தனியொரு கனியை தயா ஞானத்தால் ஒருவன் தன்னகத்தே காண்பதும் பிறவிடங்களில் காணும் எல்லாவற்றின் உள்ளிருப்பதும் இந்த ஒன்றின் பிரதிபிம்பங்களே என்றும் தெளிகின்றான். இதனால்தான் இது வேற்றறியாத சிற்றம்பல கனி என வியந்துரைக்கப்பட்டதாம். இக்கனி காட்சி புலனறியாளருக்கு புலனாவதில்லை, அருள் ஞானியர்க்கே விளங்குவது. அவர்களே விச்சையில், அதாவது வித்தையில் ஞானத்தில் வல்லவராவர். இவர்கட்கு இக்கனியாம் பரம்பொருள் விருந்தாய் இருக்கின்றது. விருந்து என்றால் புதுமை, நித்திய புதுமையோடு நிலவுகின்றது இந்த தனிக்கனி. விருந்து என்றால் புதுமை, நித்திய புதுமையோடு நிலவுகின்றது இத்தனி கனி. இவ்வுண்மையை அறிந்து கடவுட்பதியை தனி நடராஜ சத்குருமணி என புனைந்து போற்றுவார். துதிகளையெல்லாம் ஏற்று அருள்கின்றார். இப்படி புனையப்பட்ட பாமாலையே அருட்பூமாலையாக ஏற்றுக்கொள்ள காண்கின்றோம். அகம்பளப்பதியை இப்படி பலவாறாக போற்றிடுகின்றார்கள் உண்மை அறிந்தவர்கள் பலரும். இங்கு இதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவது சிற்றம்பலக்கனி என்பது ஒன்றேயாம். இதனை பற்றிய உண்மையை ஆய்ந்து தெளிதல் செய்வாம். சிற்றம்பலமாகிய கோயிலில் விளங்கும் கடவுளே சிற்றம்பலக்கனி என்பது. இதுவே சிற்சபைக்கனி என்று கூறுவர். மேற்கோள்: ஆடக பொற்சபை நடுவே நாடகம் செய்தருளும் அம்மே என்னப்பா என் ஐயா என் அரசே, ஏடகத்தே எழுதாத மறைகள் எல்லாம் கழித்தே என் உளத்தே எழுதுவித்த என் உரிமைப்பதியே, பாடகக்கால் மங்கையரும் மைந்தரும் சன்மார்க்க பயன் பெற நல்லருளளித்த பரம்பரனே, மாயை காடகத்தே வளஞ்செறிந்த நாடகமா புரிந்த கருணையனே, சிற்றபையில் கனிந்த நறுங்கனியே ஆடக பொற்சபை நடுவே நாடகம் செய்து அருளும் அம்மே எனப்பா என் ஐயா என் அரசே.
ஏடகத்தே எழுதாத மறைகளெல்லாம் கழித்தே என்னுளத்தே எழுதுவித்த என்னுரிமை பதியே பாடகக்கால் மங்கையரும் மைந்தரும் சன்மார்க்க பயன்பெற நல்லருளளித்த பரம்பரனே மாயை காரடத்தே காடகத்தே வனஞ்சிரிந்த நாடகமா புரிந்த கருணையனே சிற்சபையில் கனிந்தனரும் கனியே. இதில் குறிக்கப்பட்டுள்ள சிற்சபை கனியும் அந்த சிற்றம்பல கனியே சிற்றணுமயமாய் திகழ்கின்ற ஆன்மாலயமே. இந்த சிற்றம்பலம் சிற்சபை என்று முன்பே கூறப்பட்டதுதான். இவ்வான்மாவில் உள்மறைந்து கிடக்கும் கடவுட்சக்தி இங்கு ஓர் தெய்வ கனியாக கொண்டு தெளிவிக்கப்படுகின்றது. அடுத்த தலைப்பு கனியின் விளைவு. ஒரு கனியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டின் ஓரளவு தாவரையில் அறிந்திருக்க வேண்டும். ஒரு தாவரக்கனி எப்படி விளைந்துள்ளது என்பது பலரும் அறிந்ததே. அதாவது ஒரு விதையிலிருந்து செடியாய் மரமாய் முளைத்து முதிர்ந்து பூத்து காய்த்து பின்னர் பழுத்து கனியாகின்றதாம். இந்த கனியில் விதையும் இருக்கின்றதாம். எந்த ஒரு விதையை முதலில் விதைத்தோமோ அதிலிருந்து கனியும், அக்கனியிலிருந்து மறுபடி விதையும் காண்கின்றோம். ஆகவே விதையுட் கனியும் கனியுள் விதையும் அமைந்து நின்று வெளிப்படுகின்றனவாய் காண்கின்றோம். மேற்கண்ட வண்ணமே மனித வர்க்கத்திற்கும் விதையும் கனியும் அமைந்துள்ளனவாம். இந்த மனித மரத்திற்கு விந்து ஆன்மா, இம்மனித மனத்திற்கு வித்து ஆன்மா. ஆன்ம வித்து கருவில் விதைக்கப்பட்டு படுகின்றது. அங்கு அது பக்குவப்பட்டு உலகில் குழந்தையாய் வெளிப்பட்டு வளர்ந்து முதிர்ந்து மனித பழம் ஆகின்றது. அப்போது இந்த பழத்திலும் ஆன்மாக்களாகிய வித்துக்கள் அமைந்திருக்கின்றன. இவ்வித்திலிருந்து பழங்களும் உண்டாக்கப்படலாம். இது உலகியல் மனிதப்பழம் தோற்றுமுறை. இதற்கு மேல் காண வேண்டியதுதான் சிற்றம்பலக்கனியின் விளைவு உண்மை. இந்த சிற்றம்பலமே ஒரு கனியாகி திகழ்கின்றது. இதில் உள்ளிருக்கின்றது கடவுள் ஆகிய வித்து. இவ்வித்து சாதாரண ஜடப்பொருள் அல்ல, சுயம் சித் வண்ணமானதாம். சத்து சித்து ஆனந்தம் ஆகிய தன்மை இந்த கடவுள் வித்துக்கு இயற்கையாகும். இதனால் இந்த வித்து விதைப்பாரின்றி தன்னைத்தானே மண்ணில் விதைத்துக் கொள்ளுகின்றது. அல்லது தன்னை சோழ மண் அணுக்களை ஈர்த்து கொண்டு முளைக்கத் தொடங்குகின்றது. அந்த விதையிலிருந்து அச்சச்சிதானந்த சக்தி செயல் காரியப்படுகின்ற போது, பதிநடனம் வெளிப்படுகின்ற போது அவ்விதையைச் சோழ உயிர் சக்தி நடனம் ஆரம்பிக்கின்றது. அந்நடனத்தின் ஒவ்வொரு அசைப்பிலும் ஒவ்வொரு நொடிப்பிலும் தன்னை சோழ ஒரு வடிவம், ஒரு தேகம் சிருஷ்டியாகின்றது, ஸ்திதியாகின்றது, சங்காரமாகின்றது. இப்படி ஒன்றன்பின் ஒன்றாய் எத்தனையோ தேக வடிவங்கள் வந்து கழிகின்றன. இவை யாவும் அருள் வித்தாகிய கடவுளின் ஆணைப்படியே நிகழ்கின்றன. இந்த அருளாளனின் பெருமை என்னே? ஒருவனேயாயிருந்து கொண்டு எண்ணிலிகோடி ஆன்மாக்களாய் தன்னை இருத்தி கொண்டு ஒவ்வொன்றிலும் வேறு வேறான சொரூப ரூப சுபாவங்களை காட்டி அனந்த ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி அனுபவம் அடையும் பொருட்டு கீழிருந்து முறையாக ஒவ்வொரு பிறவி நிலைகளில் கிரமமாக செலுத்தி செலுத்தி பக்குவப்படுத்தப்படுகின்றதாம். முடிந்த கணிப்பையின் வழங்கப்படவே இந்த நடனம், அதாவது ஐந்தொழில் ஆட்டம் நியதி செய்யப்பட்டுள்ளது. முடிந்த கனிப்பயன் வழங்கப்படவே இந்த நடனம் ஐந்தொழிலாட்டம் நியதி செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இனப்பிறவியிலும் உயிர் உணர்வில் அறிவு விளக்கம் அதிகரித்து கொண்டே வருகின்றது. ஓர் அறிவு வளர்ச்சி முற்றும் பெறுவதற்குள்ளே எத்தனை புல், எத்தனை பூண்டு, எத்தனை செடி, எத்தனை கொடி, எத்தனை மரம் ஆகிய வடிவங்களில் வாழ்ந்து மீண்டிருக்கின்றதோ ஓர் ஆன்மா. அதன் பின்னர் ஈரறிவு பெறுவதற்கும் நீர்வாழ் பிறப்பு எத்தனை எத்தனை எடுத்தெடுத்து விட்டு வந்துள்ளதோ
இப்படியே மூவறிவு, நான்கறிவு, ஐயறிவு தேகங்களில் வாழ்ந்து வந்த காலம் எவ்வளவோ. அதற்கு மேல் மனவறிவு கொண்ட இம்மனித பிறவியில் எத்தனை காலமாக தோன்றி பக்குவப்பட்டுள்ளதோ ஒவ்வொரு ஆன்மாவும். இந்த பக்குவ ஆன்மாவில் பகுத்தறிவுக்கு அருள் உணர்வு வந்துள்ளது. இப்பொழுதுதான் அருள் அறிவு கொண்டுதான் ஆன்ம உண்மையையும் அதிலிருந்து அருட்பெரும் ஐந்தொழில் நடனம் புரிகின்ற பதி உண்மையையும் அறிந்து கொள்ளச் செய்துள்ளார். அந்த பதியே ஆன்ம சிற்றம்பலத்தில் ஆடும் கடவுளை காண்கின்றோம். இது சமயம் அந்த சிற்றம்பலக்கனியின் அருள் வித்தையை கண்டுகொள்ளுகின்றோம். கனியில் விதையும் விதையிலிருந்து கனி வந்த வகையும் இன்றையே அறிகின்றோம். ஆன்மாவாகிய சிற்றம்பலத்தில் இருக்கின்ற அருட்பெரும் கனியை இன்றுதான் அறிந்து கொள்ளுகின்றோம். அம்பலமும் கனியும் ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த கனியை இவ்வளவு காலம் விளைவித்து தந்து கொள்ளுகின்றது. தன்னைத்தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த சுவானுபவத்திற்கு வேண்டியே இவ் அருளறிவு விளங்கும் பக்குவ மனிததேகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றதாகவும் அறிகின்றோம். அந்த அம்பலத்தான் அருளே இந்த மெய்யுணர்வாகிய அருளறிவு ஒன்றாயிருந்த அருட்பெரும்பதி தன் அருளை வெளிப்படுத்தி அந்த அருளை கொண்டே தன்னை அறிந்து கொள்ளும்படி செய்துள்ளது. இப்பொழுது நான் யார் என்ற கேள்விக்கு அந்த அருட்பெரும் பதியை தவிர நான் வேறில்லை என்றும் அந்த பதியே தன் அருளால் இந்த நான் ஆகியுள்ளதென்றும் காண்கின்றோம். ஆகவே நான் என்பது அந்த பதியின் அருளாகிய தன்மையே என்பது தெளிவு. இவ்வுண்மையை தெரிவிக்கவே நான் என்ற சொல் தன்மை என இலக்கணம் செய்யப்பட்டுள்ளது. தன்மை என்றால் எதன் தன்மை? அதன் தன்மை. அது எது? அது என்பது கடவுளை சுட்டுவதே. ஆதலின் கடவுள் தன்மை, அதாவது பதியின் அருளே நான் என்று உணர்த்தப்பட்டதாம். சிற்றம்பலமாகிய தனியொரு ஆன்மாவாகி திகழ்கின்ற ஒருவன் அருள் அனுபவ நிறைவால் சிற்றம்பல கனி ஆகி விளங்க வல்லவனாகின்றான். அடுத்த தலைப்பு சிற்றம்பலமும் பொன்னம்பலமும். சிறியதாக விளங்கும் ஆன்ம கோயில்தான் சிற்றம்பலமாகச் செப்பினும் முன்பு இந்த சிற்றம்பலம் சித்தென்னும் ஞானம் அக ஆகாசத்தை உணர்த்த வந்தது. சின்மயமும் ஞானத்தன்மையே ஆம். ஆகவே நமது சிறு அம்பலம்தானே அருள்வெளியாம் ஆகாச வண்ணமென தெளியலாம். பூதாகாசம், இந்திரிய ஆகாசம், காணாகாசம், ஜீவாகாசம், ஆன்மாகாசம் எல்லாம் அருள் வெளியில் அடங்குவனவாம். இவ் அருள் ஆகாச வெளி அகத்தில் உள்ளதாம். இவ் ஆன்மாகாச வெளியில் எழுந்தருளி உள்ளவர் நமது ஆண்டவர். சிற்றம்பல கனியாக விளங்குபவராவர். அருள்மயமாக அகத்திருந்து உண்மையொளியை காட்டிடும்போது அவ்வொளி விசேடமே எல்லாமாய் உருவாகி புறப்பிரபஞ்சம் முற்றிலும் நிரம்பி ஒளிர்கின்றனவாம். இந்த பிரபஞ்ச வெளி நிறை ஒளி சுத்த பொன்மயமானது. ஆகையால் நம் சிற்றம்பலம் பொன்னம்பலம் ஆகிய பேரம்பலத்தால் சூழப்பட்டிருப்பதாக காண்கின்றோம். சிற்றம்பலமாகிய ஆன்ம அணுவை சூழ்ந்துள்ள உயிர், உடம்பு, உலகு எல்லாம் ஒரே பொன்வண்ணமாக அகமிருந்து கண்டுகொள்ளப்படுகின்றதாகும். இப்பெரும் பொற்சபையில் காணும் காட்சியும் அனுபவமும் சிற்சபையிலிருந்துதான் காண கிடைக்கின்றனவே அன்றி பிறவிடத்திலிருந்து அனுபவபூர்வமான பயன் பெற முடியாதாம். அமுதம், தேன், மது, கள் என்றெல்லாம் கடவுள் அருட்சக்தியை புனைந்து கூறுவது முன்னோர் மரபு. அமுதமயமான அந்த கடவுள் அருட்சக்தியே இங்கு நம் சிற்றம்பலக்கனியாகவும் கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகையால் நம் வள்ளற்பெருமான் இந்த அருட்கள்ளின் அனுபவத்தை குறிக்கும் பாடலை நன்கு ஆய்ந்து நோக்கினால் அதுவே நம் சிற்றம்பலக்கனியின் அனுபவத்திற்கும் ஒக்கும் என கொள்ளலாம். ஆதலின் அவ் அனுபவமாலை பாசுரம் ஈண்டு எடுத்துக்கொள்வோம். கள்ளுண்டேன் எனப் புகன்றார் கனக சபை நடுவே
கண்டதுண்டு சிற்றபையில் உண்டமுது உண்டடினான் எள்ளுண்ட பல விடயத் திறங்குங்களென்றே என்றும் இரவா நிலையில் இருத்துங்கள் உலகர் உள்ளுண்ட போது மயக்குற்றிடுங்கள் அளவே உள்ள மயக்கனைத்தினையும் ஒழித்திடுங்கள் மடவாய் அள்ளுண்ட பிறரும் என்னை அழைத்தடுத்து கண்டால் அறிவு தரும் அவர்க்கும் இங்கே யானுண்ட கள்ளே. கனகசபை நடுவே இந்த கல் காணப்பட்டதுதான் உண்டு, மற்றபடி சிற்றபையில் தான் உண்டு அனுபவிக்கப்பட்டதாம். இந்த கல் உலகர் அறிந்து அருந்தும் கீழ்த்தரமான மது ஒன்றாம். இதற்கு மாறாக இதனை உண்டவர்களை என்றும் இரவா நிலையில் விளங்கச் செய்யுமாம். இதனை உண்டால் போதை மயக்கம் ஒன்றும் வந்திடாது. மாறாக இயல்பாய் உள்ள மாயா மயக்கத்தையும் ஆணவ அகங்கார தற்போதத்தையும் ஒழித்து விடுமாம். மேலும் என்னை சூழ்ந்துள்ளவர்கள் அடுத்தடுத்து வந்து கண்டுகொள்ளுவோர்களேயானால் அவர்களுக்கு நல்லறிவை தருவது இக்கல் என்று கூறியுள்ளார் நம் வள்ளலார். இதேபோன்று நம் திருச்சிற்றம்பலக்கனியும் சத்விசார வசத்தாலே கனகசபையிலே விளங்க காண்கின்றோம். முதலில் அருளறிவு கண்ணுக்கு புலனாகின்றது. மேலும் இக்கனியை சுவைக்கின்றோம் நமது சிற்றபையின் கண்ணே. இக்கனியானது கீழ்த்தரமான சிறு இன்பத்தை தரும் உலகம் கண்ட கனிகளின் ஒன்று அல்லவாம். இதனை உட்கொண்டால் பசி நிசியை ஒழித்து இரவாமையை நல்குவதாம். அன்றியும் இங்குற்று இக்கனியை பற்றி விசாரித்து அகத்தே கண்டுகொண்டு வந்தாலே கூட உண்மை அறிவை வழங்கிவிடும். இந்த சிற்றம்பலக்கனி கண்டுகொள்ள வாரீர் சிற்றம்பலத்திற்கே. அடுத்த தலைப்பு சச்சிதானந்த கனி. இந்த சிற்றம்பலக்கனியே மேலும் சச்சிதானந்த கனியாகவும் கூறப்படுகின்றது. எப்படி ஒரு கனியில் விதையும் சதையும் வண்ணத் தோற்றமும் உள்ளனவோ அப்படி சத்தும் சித்தும் ஆனந்தமுமே கூடி ஒரு உருவாகி சச்சிதானந்த கனியாகி திகழ்கின்றதாகும். இந்த சச்சிதானந்த கனி விசார ஞானத்தில் விளங்கு நிலையே புறத்தோற்றமாக அமைகின்றது. அக அனுபவ நிலையை சிற்றபையில்தான் அடைய முடிகின்றது என்பது பின்வரும் இரு திருவருட்பாக்களால் தெளியலாகும். திரையிலதாய் அழிவிலதாய் தோலிலதாய் சிறிதும் சினைப்பிலதாய் பனிப்பிலதாய் செறிந்திடுகோதிலதாய் விரையிலதாய் புறையிலதாய் நாரிலதாய் மெய்யே மெய்யாகி அருள் வண்ணம் விளங்கி இன்பமயமாய் மெய்யே மெய்யாகி அருள் வண்ணம் விளங்கி இன்பமயமாய் பறைவெளிக்கப்பால் விளங்கும் தனி வெளியிற் பழுத்தே பறைவெளிக்கு அப்பால் விளங்கும் தனி வெளியிற் பழுத்தே படைத்தவனதுளத்தினிக்க கிடைத்த தனிப்பழமே படைத்தவனது உளத்து இனிக்க கிடைத்த தனிப்பழமே உரைவளர் மாமரைகளெல்லாம் போற்றமணி பொதுவில் ஓங்கு நடத்தரசே என் உரையும் அணிந்தருளே படைத்த எனது உளத்து இனிக்க கிடைத்த தனிப்பழமே உரைவளர் மறைகளெல்லாம் போற்ற மணிப்பொதுவில் ஓங்கு நடத்தரசே மணிப்பதுவில் ஓங்கு நடத்தரசே என் உரையும் அணிந்தருளே. இதில் சச்சிதானந்த கனியின் புறநிலை தோற்றமே விளங்கும். அடுத்தது காற்பிலதாய் துவற்பிலதாய் உவப்பிலதாய் சிறிதும் கசப்பிலதாய் புளிப்பிலதாய் காய்ப்பிலதாய் பிறவில் சேர்ப்பிலதாய் எஞ்ஞான்றும் திரிபிலதாய் உயிர்க்கே தினைத்தனையு நோய் தருமத்தீமையொன்றுமிலதாய் பார்ப்பனையேன் உள்ளகத்தே விளங்கி அறிவின்பம் படைத்திடமை தவப்பயனால் கிடைத்ததனிப்பழமே ஓர் புடையார் போற்ற மணிமந்திடத்தே வெளியாய் ஓங்கிய பேரரசே என் உரையும் அணிந்தருளே. கற்பிலதாய் துவற்பிலதாய் யுவற்பிலதாய் சிறிதும் கசப்பிலதாய் புளிப்பிலதாய் காய்ப்பிலதாய் பிறவில் சேர்ப்பிலதாய் எஞ்ஞான்றும் திரிபிலதாய் உயிர்க்கே தினைத்தனைய நோய் சருமத் தருமத் தீமையொன்றுமிலதாய் பார்ப்பனையே உள்ளகத்தே விளங்கி அறிவின்பம் படைத்திடமைத்தவ பயனால் கிடைத்த தனிப்பழமே
பார்ப்பனையின் உள்ளகத்தே விளங்கி அறிவின்பம் படைத்திடமைத்த அப்பயனால் கிடைத்த கனிப்பழமே ஓர்ப்புடையார் போற்றமணி மன்றிடத்தே வெளியாய் ஓங்கிய பேரரசே என்னுரையும் அணிந்தருளே. இதில் அச்சச்சிதானந்த கனியின் அக அனுபவம் விளங்குவதாம். இவ்விரு பாக்களையும் சற்று விரிப்பான். முதற்பாட்டில் இக்கனியின் விசாரணையான கண்ணுக்கு தோற்றும் விளக்கம் பேசப்படுகின்றது. மெய்யே மெய்யாகி உள்ளதாம். அதாவது இயற்கை உண்மை என்னும் சத்துதான் வடிவமாகி உள்ளதாம். மேல் அருள் வண்ண விளக்கமே சித்தாகும், இன்பமயமே ஆனந்தமுமாம். இப்படியுள்ள ஒரு கனியை உள்ளங்கையில் கொண்டு பார்க்கும்போது முதலில் என்ன தோன்றுகிறது? புற வண்ணம்தான். அது திரைந்து சுருங்கிடாததாயும் அடிபட்டு அழுகி போகாததாயும் நீக்கப்பட வேண்டிய புறத்தோல் ஒன்றும் இல்லாததாயும் மேல் கரடுமுரடாய் இல்லாமலும் குளிர்ந்தும் காய்ந்தும் கருகியும் இல்லாமலும் இருக்கின்றதாம். இவ்வளவும் புறக்காட்சி. இக்கனியை அறுத்து அகநோக்கும் போது உள்ளே வீணான சக்கை பகுதி இல்லையாம், விதை கூட இல்லை, குறையாக உள்தோலும் இல்லை, ஒரு விதமான நாரும் இல்லை. இவ்வண்ணம் தோன்றிய சச்சிதானந்த கனி அகப்பெரும் வெளியில் பழுத்துள்ளதாம். ஆதலின் அது அவ்வகத்தின் கண்ணே புசிக்கப்பட உள்ளதாகும். இக்கனி வண்ணமாக திகழ்ந்து அருட்பொதுவிலிருந்து நம் நடனபதி ஆடுகின்றார். இவரையே கற்பனை செய்து செய்து போற்றி பார்க்கின்றன மாமரைகள் எல்லாம். அந்த பதிக்கே இந்த மாலையே சொந்தமாகும்படி சூட்டுகின்றார் நம் வள்ளற் பெருமான். இனி இரண்டாம் பாட்டை விளக்கலாம். இதில் இக்கனி உள்ளகத்தே உண்டு அனுபவிக்கும் நிலை உரைக்கப்படுகின்றது. இக்கனியின் சச்சிதானந்த விளக்கம் விளங்கு நிலை, சத்து, அறிவு நிலை, சித்து, இன்ப நிலை ஆனந்தமாக ஓதப்பட்டுள்ளது. மேலும் இது மெய்த்தவ பயனால், அதாவது அகப்பக்குவத்தால் உள்ளகத்தே பழுத்துள்ளதாம் இப்பழம். ஒருமையும் தயவும் விளங்கும் உரிமை கொண்டவர்கள் ஓர்ப்புடையவர்களாவர். இவர்களே நம் ஞான மன்றிடத்தே அருள் வெளிமயமாய் திகழும் வள்ளற்கனியை உண்ணாமல் உண்டு கிளறொளியோடு விளங்குபவர்களாவர். இது அக அனுபவ நிலை உணர்த்த வந்ததாதலின் வெளியாய் ஓங்கிய பேரரசே என்று விளிக்கப்பட்டுள்ளதை உணர வேண்டும். மற்ற பாக்களில் ஓங்கு நடத்தரசே என்று புறத்தியக்க நிலையே சுட்டப்பட்டுள்ளதையும் காணலாம். இனி அக்கனிச்சுவை எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம். அது காப்பு இல்லாததாம், மிக காரம் இல்லாதது என்கின்றார். துவர்ப்புடையதும் அல்லவாம். உவர்ப்பு, அதாவது உப்பு கரித்தல் இல்லாததாம். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாததாம். புளிப்பும் இல்லையாம். மற்றபடி சேர்ப்பில்லாததாம். அதாவது சில காய்கனிகள் தேன், உப்பு, பாகு, சாறு முதலானவற்றில் ஊற வைத்து பக்குவப்படுத்தப்படும். இப்படியெல்லாம் ஒன்றும் சேர்க்கப்படாததுமாம். மேலும் இக்கனிச்சுவை எக்காலத்திலும் சிறிதும் மாற்றமும் கேடும் அடையாதது. உயிருக்கு ஏதேனும் ஆபத்து விபத்து ஏற்படுத்தி விடுமாவென்றால் அந்த மாதிரியான தீமை சிறிதும் இல்லாததாம். ஆகவே இதனை உட்கொண்டு வாழ்பவர்கள் என்றும் சுகமே இனிது மகிழ்ந்திருப்பார்கள் என்பது குறிப்பு. நமது சிற்றம்பலக்கனியே இங்கனம் சத்விசாரக் கண்ணால் சச்சிதானந்த கனியாக கண்டுகொள்ளுதல் சுத்த சன்மார்க்க ஏற்பாடாகும். அங்கனம் கண்டு கலந்து அதுவாகி நின்று அச்சச்சிதானந்த அனுபவத்தோடு திகழல் சுத்த சன்மார்க்க லட்சிய வாழ்வாகும். இந்த கனிக்கு மற்ற எந்த கனியும் ஈடாகாது. சுத்த தயாநெறி வாராத காலத்தில் நமது ஆன்றோர் இந்த சிற்றம்பலக்கனியை கண்டு இருந்தார்கள். என்றாலும் அவர்கள் கண்டது முதலாவதாகிய புறவண்ண நிலையே. அப்புறக்காட்சியோடு கண்ட சிற்றம்பலக்கனி ஆன்ம வண்ணமாய்த்தான் தோற்றியிருந்தது. அதனை தூய்த்தல் பொருட்டு அதிலேயே லயித்து போனார்கள். அதை பாவனையில் உட்கொண்டிருந்தார்கள். அவர்கள் விழுங்கியதாக கருதி கொண்டிருந்த அந்த கனி
அவர்கள் விழுங்கியதாக கருதி கொண்டிருந்த அந்த கனி முடிவில் அவர்களையே விழுங்கிவிட்டதாம். தேனில் விழுந்த ஈ போன்ற அனுபவம் கொண்டார்கள். அந்நிலையே பிறரும் லட்சியமாக கொள்ளும்படி உபதேசம் செய்து விட்டார்கள். ஆகையினால் தான் சச்சிதானந்த கனி இன்பம் உலகுயிர் உடலை துறந்து உள்ளொடுங்கலால் கிடைக்குமென கண்டு வாழ்ந்து போயினர் அமன்னோர் பலரும். ஆகையினால்தான் சச்சிதானந்த கனி இன்பம் உலகுயிர் உடலை துறந்து உள் ஒடுங்கலால் கிடைக்கும் எனக் கொண்டு வாழ்ந்து போயினர் அன்னோர் பலரும். இத்துறவு மார்க்கத்தால் அருளியல் காணப்படவும் இல்லை, உலகியல் நற்பயன் தரவும் இல்லையாம். உலகியற் பயனை பெருக்க புலநெறி பரவலாயிற்று. உள்ளத்தில் சச்சிதானந்த விளைவு தோன்றாததால் கள்ளத்தன மாயக்கனிகளில் இச்சை மிக பெருகிவிட்டதாம். மறுக்கப்பட்ட கனியை சுவைத்து மாய இன்பத்தில் மயங்கி கிடக்க நேர்ந்து விட்டது உலகெல்லாம். இந்த மருள் மயக்கில் நம் அம்பலக்கனியை எப்படி அறிய முடியும் உலக மக்களால்? சச்சிதானந்த கனியை சிறிதும் அறியாதிருக்கின்றார்கள். இக்கனி உண்மையில் கிடையாதென்றும் வெறும் கற்பனையின் விளைவு என்றும் கூட கருதுகின்றார்கள். புறப்பொருள் மயக்கில் மூழ்கி கிடக்கின்ற மக்கள் பலரும் அருள் உண்மை அறியாதவர்களாகவே இந்த அருட்பெரும் கனியை காண மாட்டார்கள். அருளை நம்பினோர்க்கு இக்கனியும் இதன் பயனும் வெளிப்படுவது இறைவன் ஆணையாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.